ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி விநாயகர் செய்து என்ன பார்க்க போகிறோம். நான் ஒரு டீம், அவன் ஒரு டீம், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண்ணில் செய்கிறேன், அவன் வந்து மாவில் செய்கிறான். அவன் வந்து வாய்ஸ் கொடுக்க வர மாட்டேன்றதுனால வாய்ஸும் நான் தான் கொடுக்குறேன். அப்புறமா வீடியோ நான் தான் எடுத்தேன். அப்புறமா எடிட்டிங்கும் நான் தான் பண்ணேன். ஃபுல்லாக நானே பண்ணேன். ஆனால் அவனுக்கு மாவு பேசிட்டு எல்லாமே அம்மா பண்ணி தந்தாங்க. அப்புறமா தாத்தா தான் மொத்தமாக செஞ்சார். இவன் ஒன்றுத்தையும் செய்யலை. மஞ்சத்தூள், அப்புறமா கேசரி பவுடரு, அப்புறமா சப்பாத்தி மாவு, தண்ணி, அது அவனுக்கு தேவையானது. அப்புறமா எனக்கு மண், தண்ணி, எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் தேவை. அதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு ஒரு 4-5 தொடப்பு குச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். இப்போ வந்து நான் பாக்ஸ் ஷேப்பில் ஆல்ரெடி உள்ளே பாக்ஸ்குள்ளே வந்து நல்லா எண்ணெய் தடவி உள்ளே நல்லா அழுத்தி வச்சுருந்தேன். அது வந்து 2 நாளுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சா தான் நல்லா கரெக்டாக வரும் ஸ்வீட் பாக்ஸ் ஷேப்புக்கு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறதுல நல்லா ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் உடஞ்சி விழக்கூடாது. அவன் பண்ணுறதுல சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். அதனால அம்மா பிசைஞ்சு கற்றுட்டாங்க. இப்போ எப்படி அது பண்ணேன்னு காட்டுறேன். நல்லா நசுக்கி விட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கனாலே தெரியும், கையில் ஒரு மண் ஓட்டாது. ஃபுல்லாக எண்ணெய் தான் வச்சுருந்தேன். மண்ணை வடிகட்டி தண்ணி போட்டு நல்லா கலக்கி வடிகட்டி ஒரு துணியில் கட்டி நல்லா ஊற வச்சுருந்தோம். அந்த மண் தான் இது. இது வந்து அந்த வேஸ்ட்டு, அது மீதி கல் மாதிரி இருக்கும் அந்த மண். அப்புறம் அந்த தட்டில் வச்சுருக்கு வடிகட்டின மண். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டப்பா, இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டில் வைக்க போகிறீங்களோ இல்லை மணக்கட்டையில் வைக்க போகிறீங்களோ, அதில் வந்து கரெக்டாக ஷேப்பாக நல்லா அழகாக தட்டினீங்கன்னா வந்துடும். எப்போவுமே கடையில் வாங்கிறதோட வீட்டில் செய்யும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்லேயும் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் கடையிலையும் ஒன்று வாங்குவோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டதுக்கப்புறமா நல்லா சைடெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்குங்க. அப்புறமா இதே மாதிரி இன்னொன்று சின்னதாக பண்ணி வச்சுருந்தேன். அதாவது அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து அது ஃப்ளோர் மாதிரியும், அப்புறமா இது வந்து கல் மாதிரியும். அவரை வந்து கல் மேலே உட்கார்ற மாதிரி பண்ண போகிறோம். இதையும் நல்லா அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக எண்ணெய் தெரியும். அது அப்படியே கவுத்த உடனே வந்துடும். ஆனால் நான் தெரியாமல் அந்த மண்ணை போட்டு நசுக்கி விட்டேன். நீங்கள் கரெக்டாக கையில் வருதான்னு பாருங்கள். கையில் எடுத்து அப்புறமா வந்து இதில் வைங்க. நான் ஃபுல்லாக நசுக்கி விட்டுருப்பேன். அப்புறமா திருப்பி போட்டு ரெடி பண்ணேன். இது நான் வந்து ஒரு 8 o'clock ஆரம்பித்து 11:30 அந்த மாதிரி தான் முடித்தேன். அப்புறமா 12 o'clock சாப்பிட்டு அப்புறமா தான் போய் தூங்கினேன். அது மட்டும் இல்லாமல் திருவாச்சன் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு அம்மாகிட்ட கொத்து பிசைஞ்சு வச்சிட்டான். இது வந்து மஞ்சத்தூள், அதாவது விநாயகருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக மஞ்சளில் தான் செய்ய போகிறான். அப்புறமா இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு செய்வான்ல, அது வந்து இதுக்கு வந்து கலர் பவுடர் போடுவான், கேசரி பவுடரு. அது வந்து தர மாதிரி வச்சு பிள்ளையார் உட்காந்து இருக்க மாதிரி செய்ய போகிறான். அதுக்கும் இது வந்து பாதி அம்மாகிட்ட கொத்தி பிசைஞ்சிட்டான். அப்புறமா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்ருப்பாங்க அம்மா. அவன் கொஞ்சம் பிசைகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். இப்போது அதில் வந்து இதில் வந்து கேசரி பவுடரும், அப்புறமா நிறைய மாவில் இருக்க வந்து மஞ்சள் தூளும் பண்ணிக்கிறான். நீங்கள் கொட்டுறது அளவாக கொட்டுங்க, இவன் அதிகமாக கொட்டிகிட்ருப்பான். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுறது வந்து மண், அப்புறமா வந்து அந்த கொஞ்சம் அம்மா ஆரி ஒர்க் தெரியாதனால அவங்க ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு பண்ணோம். அப்புறமா வந்து மண், மஞ்சத்தூள், அப்புறமா கேசரி பவுடரு, அப்புறமா தண்ணி தேவைப்படும் அது பிசைகிறதுக்கு. அப்புறமா இவனும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஓட்டினான். இது எதுவுமே அவன் பண்ணல, ஆனால் இவன் பண்ணது தான் கிணத்துல போட்டாங்க கடைசியில். அவன் பாருங்கள் அளவுக்கு அதிகமாக கொட்டுவான். கொட்டிட்டு அப்புறமா பிசைய தெரியாமல் பாதியாக திட்டாக விட்ருவான். கரெக்டாக கொஞ்சம் போட்டாலே கலர்லலாம் வரும். இப்போ கீழே போட்டுருவான் பாதி, இதுலேயே பாதி போயிடும். நீங்கள் பண்ணுறது கரெக்டாக கொடுத்து பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கொடுத்து பண்ணுங்கள். நான் வந்து 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். திலோச்சன் வந்து 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கான்.
நான் வந்து எங்கள் அத்தையை பார்த்து தான் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா அவங்க ஒரு நாள் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா பண்ணலான்னு வேஸ்ட்டாக கொஞ்சோண்டு இருந்தது, அதை வச்சு பண்ண ஆரம்பித்தேன். அது நல்லா இருக்கவே வச்சாங்க. அப்போதுலேருந்து தான் 5 வருஷம், இது 5வது வருஷம் இல்லைனா 6வது வருஷம்னு நினைக்கிறேன். 6 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து முதல் வருஷம்தான் மண்ணில் பண்ணேன். மீதி வருஷம் ஃபுல்லாக மாவில் தான் பண்ணியிருப்பேன். அதில் 2 வருஷம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அப்புறமா வீடியோ எடுக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் எந்த வீடியோ, சேலஞ்ச் வீடியோ இருக்கட்டும், ஃபுட் சேலஞ்ச், நம்ம இப்போ சிம்பிளாக கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இனிமேல் சண்டே வீடியோ வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி வச்சு அப்புறமா கொஞ்சம் எண்ணெயும் வச்சு நல்லா தடவி விட்டேன். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, சீக்கிரமாக உடையாமலும் இருக்கும். அதெல்லாம் சைடு ஃபுல்லாக உடையாமல் நல்லா பூசி விட்டுக்கணும். அப்புறமா பாதத்துக்கு வந்து பெரிய ஸ்பூனு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்லலாம் உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா வந்துடும். இல்லைனா வந்து ஃப்ரூட்டுக்கு தோல் மட்டும் சீவத்துக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறதுல உள்ளே நல்லா எடுத்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுறணும். நல்லா உள்ளே எண்ணெய் தேய்ச்சி விட்டு மண்ணை நல்லா அழுத்துனீங்கன்னா கரெக்டாக ஷேப்பாக வரும். அதை எடுத்து நீங்கள் கால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கும் அதே மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் சின்னதாக பண்ணதுனால காலுக்கு மட்டும் அதை வச்சேன். கைக்கு நானே கையிலே செஞ்சிட்டேன். இதில் எல்லாம் போட்டு அழுத்தணும், டைட்டாக அழுத்தணும். நான் கொஞ்சம் லேசாக அழுத்தினால தான் எனக்கு கொஞ்சம் திட்டாக வந்தது. நீங்கள் நல்லா அழுத்துங்க, நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எடிட் பண்ணதும் நான் தான், வாய்ஸ் கொடுத்ததும் நான் தான். அப்புறமா தனியாக பிள்ளையாரும் செஞ்சேன். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் நாங்கள் நைட்டு பிள்ளையார் செஞ்சோம். அடுத்த நாள் இப்போ எடிட் பண்ணேன். அப்புறமா பிள்ளையார் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அதனால் எல்லாருக்கும் எனக்காக லைக் பண்ணுவேங்க. இப்போ அப்படியே நோண்டி எடுத்தால் கரெக்டாக நோண்டி எடுக்கணும், இல்லைனா பிஞ்சு போயிடும். உள்ளே எண்ணெய் தரவலைனா அப்படியே உள்ளே மாட்டிக்கும். இந்த பாருங்கள், எதுலேயே கிராக் மாதிரி ஓட்டியாக இருக்கும். இதில் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா இதுவாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா கையில், தண்ணியில் எண்ணெய். அப்புறமா வந்து கால் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தது. கரெக்டாக வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறமா ஃபஸ்ட்டு பாதம் பண்ணிட்டேன். பாதம் பண்ணால் கூட கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. நான் ரொம்ப இதுவாக டைட்டாக மண் பண்ணதுனால ஒன்று வந்திருந்தது. அப்புறமா பாதி கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு திருப்பி வச்சு பார்த்தா அது ஒன்று வந்துடுச்சு. அப்புறமா அந்த உடஞ்ச கேப்பை மேலேருந்து எடுத்து மண்ணை வச்சு நல்லா ஃபில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு காலும் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இதே மாதிரி பாதம் செஞ்சு அப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் அதாவது உடஞ்சதுன்னா அதில் மீதி வரதை வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ உள்ள கை இதில் அது வந்து வஜ்ஜுது எங்கள் அத்தையோட பயந்து. அப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் கொட்டணும். நிறைய செஞ்சால அதில் வந்து மஞ்சள் தூள் கொட்டி பிசையணும். அதில் நான் கொஞ்சோண்டு இப்போ தண்ணி ஊற்றுவேன் பாருங்கள், அதுக்கே கற்றுவான். கத்துறதெல்லாம் வீடியோவில் இல்லை, அவன் வந்து திடீர்னு கற்றுவான். அதுவும் பெசிய தெரியாமல் பிசைஞ்சிருந்தான். அப்புறமா தாத்தாக்கிட்ட குத்து பிசைஞ்சிக்கினான். அப்புறமா பிள்ளையாருக்கு கால் மட்டும்தான் அவன் செஞ்சான். அப்புறமா தலை அதெல்லாம் ஊட்டி தந்துருந்தான். அப்புறமா தாத்தா அப்படியே வச்சு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமா செயினும் அவனே ஒட்டிக்கிட்டான். அது பெசிறதுலேயே பாதி மஞ்சள் வேஸ்ட் பண்ணிட்டான். பாதி ஃபுல்லாக கிண்ணத்துலேயே விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் வச்சு மட்டும் பிசைஞ்சிட்டான். நான் வந்து சைடு கேப்பில் இன்னொரு கால் வைக்கிறது அது இதுன்னு மொத்தமாக பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா அந்த காலுக்கெல்லாம் வந்து டெக்கரேஷனு துணி மாதிரி இருக்கணும்னு அது பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இதுக்கு அடுத்து தான் வரும். அப்புறமா கொஞ்சம் வயிறு வச்சா ஹைட் ஏறணுன்றதுக்காக இந்த மாதிரி கீழே நல்லா மண் வச்சு அழுத்தி விட்டு
அப்புறமா மேலே வயிறு வச்சா நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் வயிறு ஆல்ரெடி உருண்டையாக செஞ்சு வச்சுருந்தேன், அதனால் டக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா லேசாக தண்ணி தொட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா சைடில் ஃபுல்லாக கேப்பாக இருக்கவே நான் கொஞ்சோண்டு மீதி இருந்த மண் எடுத்து நல்லா சைடில் அழுத்தி விட்டுக்கிட்டேன். அப்புறமா அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் பண்ணேன். அப்புறமா அதிலெல்லாம் திருப்பி தண்ணி வச்சு கொஞ்சம் மேலே கோட்டிங் கொடுத்தேன். அதிலெல்லாம் வந்தது. அப்புறமா கொஞ்சம் பேட்ச் ஒர்க் வேலை பார்த்தேன். அப்புறமா கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கால் ஒரு மாதிரி ஒரு கால் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறமா இது துணி மாதிரி செய்யணுன்ட்டு செஞ்சேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக செஞ்சுருந்தேன். அப்புறமா அது கொஞ்சம் எடுத்தேன். அப்புறமா திருப்பி ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஷேப்பாக வச்சேன். அப்புறமா வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. அப்புறமா கொஞ்சம் மாற்றி வச்சிட்டேன். அப்புறமா அவனுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருந்தான். மாவை கொஞ்சம் காய விட்டுருந்தான். அது கொஞ்சம் காஞ்ச பிளேட்டு கடியில் வச்சு நல்லா நசுக்கிட்டான். நசுக்கின உடனே அது ப்ளெயினாக வந்தது, ரவுண்டாக வந்தது. அதை வச்சு பண்ணான். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக துணி மாதிரியே கோட்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு காலுக்கு பண்ண மட்டும் தான் காட்டினேன். இன்னொரு காலுக்கு நான் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிருந்ததுனால அவன் அப்போ வீடியோ எடுத்திருந்தான். அப்போ என்னால் காட்ட முடியல. அப்புறமா அதில் கொஞ்சம் மணி அந்த மாதிரிலாம் ஒட்டுறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி பசியவே கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் எல்லாமே. இந்த மாதிரி மண்ணுலலாம் கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தண்ணி மாதிரியோ இல்லைனா ஓவராக கட்டியாகவும் எடுத்திங்கன்னா, காஞ்சி போன மண்ணாக எடுத்திங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. நான் வெட்னஸ்டே விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால நான் சண்டேவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா ஊற வச்சு மாவை கொஞ்சம் கல்லெலாம் எடுத்து போடுறது எல்லாத்தையும் சண்டேவே பண்ணி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் டியூஷன்லாம் போயிட்டு ஸ்கூலு டியூஷன் எல்லாமே போயிட்டு பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் எல்லாம் மேலே பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு அதெல்லாம் தேய்ச்சி மெல்லிசாக அதாவது அந்த ஓட்டெல்லாம் தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மண் எடுத்து கீழே வச்சேன். கீழே ரொம்ப கேப்பாக இருந்ததுன்ட்டு. அப்புறமா அந்த மண் ஃபுல்லாக கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. நல்லா ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசாக அப்படியே அழுத்தி தேய்ச்சி விட்டா அதெல்லாம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். கொஞ்சம் எண்ணெய் வச்சு பண்ணணும். நான் அதை விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுனே போயிட்டேன். கையில் லேசாக இருந்தது எண்ணெய். அப்புறமா அது மேலே தடவி விட்டதெல்லாம் கொஞ்சம் கீழே சொட்டி கொஞ்சம் அது லேசாக டைட்டாக பிடிச்சிது. அப்புறமா கயிறு வச்சேன். கயிறுக்கு கொஞ்சம் மெலிசாக பண்ணணும். அது அறுந்து வந்திருந்தது. அதையும் கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிட்டு அப்புறமா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாதியாக புட்டு வச்சுருந்தேன். நீங்கள் பண்ணுறது முன்னாடி பக்கம் அழகாக பண்ணால் கூட பின்னாடியிலலாம் மண் ஸ்டிஃபாக வைங்க, எல்லா கேப்பையும் கவர் பண்ணுற மாதிரி. இல்லைன்னா நான் காட்டுறேன் இருங்க, உடஞ்சி விழுந்துடும். அப்புறமா கொஞ்சம் மண் எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தது எனக்கு, அதனால் கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறமா அங்கே பக்கத்துலேயே டேபிளில் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஜெகஜெட் டான்ஸ் ஆடி தில்லோச்சனம் உற்சாக பார்த்திருந்தான். தில்லோச்சனம் தப்பாக பண்ணி திருப்பி எடுத்து பண்ணியிருந்தான். அப்புறமா கால் அவன் ஃபஸ்ட்டு ஓப்பன்லாம் வச்சுருந்தான். அப்புறமா இப்போ காட்டுவான் பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ரவுண்டாக வச்சான். அப்புறமா வச்சதுக்கப்புறமா வயிறுக்கு நல்லா உருட்டினே இருந்தான்.
அதை நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் வீடியோலேருந்து எடிட் பண்ணது. அவன் விட்டுவான் 1/2 அதுவே தான் ஒட்டின்னு இருப்பான். அதுக்கப்புறமா வந்து தொப்புள் வைக்கிறதுக்காக குத்தினே இருப்பான், முடியவே இருக்காது. அப்புறமா அது ரொம்ப நேரம் கழித்து நிறுத்துவான். அப்போ தான் வந்து நான் வந்து இவ்வளோலாம் வேணான்னு எடிட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கை ஒன்று ஆல்ரெடி அவன் வீடியோ எடுக்கும் போதே பண்ணிட்டேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டா கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். கை வந்து நீங்கள் எப்போ போல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து உருட்டி கட்டை விரல் மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்துடும். அப்பப்போ நான் தண்ணி தெளித்து விட்டுட்டு இருந்தேன், காஞ்சி விழுந்துடக்கூடாதுன்னு. எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக விளையாட்டுக்கு. அப்புறமா ஜெகஜித்தும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தான் கை கால் பண்ணுறதுக்கு. அப்புறமா வஜ்ஜு வந்து மண்ணை எடுக்காதன்ட்டாங்க, தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவன் முன்னே உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா நான் இன்னொரு கையும் பண்ணிட்டதுக்கப்புறமா அது தண்ணி ஊற்றி நல்லா திருப்பி ஒட்டி விட்டுருந்தேன். அது வந்து கையில் வந்து லட்டுவோ இல்லைன்னா ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு அவரை கையை வச்சுன்னு கையில் வச்சுட்ருக்கா மாதிரி சாப்பாடு அது பண்ணுறதுக்கு திருப்பி கை விழுந்துருச்சு. அதை வந்து நான் காட்டலை. அப்புறமா திருப்பி குச்சலெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இறக்கிட்டா விழாமல் இருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தொடையாண்டெல்லாம் பாருங்கள். அப்புறமா அந்த கால் பாதத்தை பாருங்கள், எல்லாம் உடஞ்சி வந்துட்டுருக்கோம். ஏன்னா நான் முன்னாடி ஃபுல்லாக அழகாக பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். பின்னாடி ஃபுல்லாக அப்படியே காலியாக இருக்கும். அந்த கேப்பு ஃபுல்லாக அப்படியே இருந்து அது அப்படியே சாய ஆரம்பிச்சிச்சு. அதனால் பின்னாடியும் நான் நல்லா ஃபில் பண்ணி வச்சிட்ருந்தேன். அம்மா சைடில் பார்த்திங்கன்னா திலோச்சன் வந்து அவன் பண்ணாமல் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்தான். அப்புறமா மாவு காலின்ட்டு ஜெகஜித் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க பிள்ளையார் சேர்த்துக்கு. அப்புறமா திருப்பி அவன் பிசைஞ்சிட்டு இருந்தான். அதில் திருப்பி மஞ்சள் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். நான் அதுக்குள்ளே தலை உருட்டி வச்சிட்டேன். இப்போ தலை மேலே குச்சி தெரியும் லேசாக, அதை மறைக்கிறதுக்கு வந்து கிரீடம் மாதிரி வைக்கணும். நல்லா சைடில் பேட்ச் ஒர்க் பண்ணி தும்பிக்கை வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் தும்பிக்கை இப்படி வச்சுருந்தேன், அப்புறமா தப்பாக வச்சிட்டேன்ட்டு எங்கள் தாத்தா அப்புறமா தான் மாட்ட சொன்னேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கை காட்டுறேன்ல, அங்கெல்லாம் கிராக்காக விட்டு வச்சுருக்கோம். நான் நல்லா தண்ணி ஊற்றி திருப்பி பண்ணி வச்சுருப்பேன். அப்புறமா எங்கள் தாத்தா வந்து அவனுக்கு வந்து கண் டீட்டெயிலிங் அதெல்லாம் கொடுத்தாரு. அப்புறமா கண் வைக்கிறதெல்லாம் வந்து சின்ன முத்தெல்லாம் எடுத்து, முத்துனா இது ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஆரி ஒர்க் ஸ்டோன்ஸ், அதை வச்சு நாங்கள் கண் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பித்தேன், ஆனால் அவங்க முதல்ல முடிச்சிட்டாங்க. நான் வந்து பண்ண பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தேன். நான் கொஞ்சம் பெருசாக பண்ணதுனால நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் பண்ணல. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன். அப்போல்லாம் ரொம்ப சின்னதாக இப்போது எங்கள் தாத்தா பண்ணியிருக்கால அதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பெருசாக பண்ணலாமே, ஒரு வருஷம் வேறு பண்ணல, 5 வருஷம்தான் பண்ணியிருக்கோன்ட்டு நான் வந்து அழகாக பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா காது வச்சேன். அப்புறமா தலைக்கு வந்து தலப்பா காட்ட மாதிரி வச்சேன். அப்புறமா இது டிசைனுக்கு இருக்கவே எடுத்து அதில் மாட்டி விட்டேன். நான் சொன்ன மாதிரி அவன் திருப்பி மாவு பேசிட்டு இருந்தான். எங்கள் தாத்தா பண்ணாங்க. அவன் ஜெகஜித்துக்கு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா கூட மாட தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் ஜெகஜித் ஹெல்ப் பண்ணவே எல்லோரும் டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா நான் அந்த கையும் ஒட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா செயினும் போட்டிருப்பேன். அப்புறமா தும்பிக்கை பார்த்திங்கன்னா சைடு மாற்றி வச்சுருப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த துணிக்கெலாம் வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறேன் பாருங்கள், அதை வச்சுட்டு கட் பண்ணி விடுறது தான் பெரிய வேலை. அப்புறமா ரொம்ப எட்ஜில் கேமரா வைக்கவே அப்பப்போ விழுந்துட்டு இருந்தது, அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா எல்லோ கலரில் பொட்டு மாதிரி இருந்தது, அதை எடுத்து வச்சேன். அப்புறமா செயினுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணணும் இல்லையோ, எங்கள் அம்மா என்ன ஹெல்ப் பண்ணாங்களோ இல்லையோ, நான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா வேலை வச்சிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா ஆரி ஒர்க் ஸ்டோன் வச்சு இந்த டப்பா ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுக்கிறேன்ற பேரில் உள்ளே ஃபுல்லாக மண் கொட்டி விட்டேன். அப்புறமா அதை எங்கள் அம்மா க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் தேவையானதை எடுத்துகிட்டு வச்சிட்டு இருந்தேன்.
அப்புறமா பொட்டு மட்டும் இருந்தால் நல்லா இல்லைன்ட்டு நான் வந்து பட்டை மாதிரி வச்சு விட்டேன், செயின் மாதிரி வச்சுது. அது பார்க்க நல்லா இருந்தது, நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா நான் தந்தை வைக்க மறந்துட்டு இருந்தேன், அதை கடைசியில் தான் வைப்பேன். அப்புறமா கைக்கு வந்து அருள் தர மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு முத்து மாதிரி வச்சு விட்டேன், தொப்புளுக்கு ஒரு முத்து வச்சு விட்டேன். அப்புறமா காலில் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் அந்த ஸ்டோன்ஸ்லாம். அப்புறமா கையில் வந்து லட்டு மாதிரி சில ஸ்டோன்ஸ் போட்டு விட்டேன், கோல்டு கலரில் இருக்கவே அது பார்க்க லட்டு மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால அது கையில் வச்சு விட்டேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்காதனால இந்த சைடு 2 இந்த சைடு 3 அப்படின்ற மாதிரி பட்டையில் இருக்கும். அப்புறமா கண் வைக்கிறது, தந்தத்தில் அப்புறமா தும்பிக்கையில் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா எல்லாத்தையும் போய் பார்த்தேன். ஜெகஜித் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சால் பண்ணியிருப்பான். இது எங்கள் அத்தை பண்ணது சின்னதாக. அப்புறமா ஜெகஜித் அங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறமா அவன் நைட்டு நாங்கள்லாம் தூங்க போயிட்டதுக்கப்புறமா உட்காந்து பண்ணி முடிச்சிருந்தான். நான் அப்புறமா அவங்களுக்கெல்லாம் காட்டிட்டு திலோச்சனிக்கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்துருந்தேன். அதுக்குள்ளே எலி அப்புறமா அந்த கடாயுதம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எலி கையில் ஒரு லட்டு இருக்க மாதிரி பண்ணி வச்சிட்டேன். அப்புறமா எங்கள் தாத்தா வந்து திலோச்சனுக்கு வந்து ஒரு எலி அப்புறமா தட்டில் வந்து லட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டாங்க. எங்கள் அத்தையும் ஒரு கிளி பண்ணி வச்சு ஒரு எலி பண்ணி வச்சிட்டாங்க. அது பார்க்க கிளி மாதிரியே இருந்தது, ஜெகஜித் சொல்லியிருந்தான். அதுதான் என் வாயில் கிளின்னு வந்துருந்து. அப்புறமா எல்லோரும் ரெடி பண்ணிட்டக்கப்புறமா பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம். அப்புறமா காலையில் தந்தை வச்சுருப்பேன் பாருங்கள், மஞ்சள் கலரில் தந்தை வச்சுருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.